ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொட்டுக்கடலையை வச்சு ஒரு மாலாடு எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மாலாடு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் உடைச்ச கடலை, 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப் நெய். சர்க்கரை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் கூட எடுத்துக்கலாம். இந்த 3 பொருள் தாங்க நம்ம லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு உடைச்ச கடலை, சர்க்கரை இது ரெண்டையும் போட்டுட்டு மிக்ஸியில் நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தது இந்த மாதிரி நல்லா பவுடராக வந்திருக்கு. இதை மறுபடியும் நம்ம ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நான் உடைச்ச கடலையை வச்சு இன்னொரு ரெசிபி கொடுத்துருக்கேன், உடைச்ச கடலை சாம்பார் ரெசிபி. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான சாம்பார் அது. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சலிச்சதுக்கு அப்புறம் நைஸாக பவுடராக வந்திருக்கு பாருங்க. எப்படி இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் நெய்யை வந்து ஒரு சின்ன வானொலி வச்சுட்டு அதை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஏறணும். நம்ம வடையெல்லாம் சுடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சூடு வரணும் நெய்யில். இப்போ நம்ம இந்த மாவோட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்க முழு ஏலக்காயை கூட நம்ம உடைச்ச கடலையும் சர்க்கரையும் அரைக்கும் போதே கூட போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடேறிடுச்சு. அதை எடுத்து நம்ம இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த வந்து கொஞ்சம் சூடு இருக்கும்போதே அழுத்தி அழுத்தி நம்ம லட்டு உருட்டும் போது ரொம்ப அழகாக வரும். ஆறிடுச்சுன்னா உதிர் உதிராக ஆயிடும். இப்போ பாருங்க, நல்லா அழுத்தி விட்டு லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சொல்லியிருக்கிற அளவில் 8 இல்லை 9 லட்டு வரும். நீங்கள் அதிகமாக வேணும்னா நம்ம சொல்லியிருக்க அளவையெல்லாம் அப்படியே 2 மடங்கு 3 மடங்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த லட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. செய்யறது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி வந்திருக்கு பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.